காலையிலேயே எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் கூட்டி அள்ளி கோலமும் போட்டாச்சு. இன்னும் இந்த நாத்து எந்திக்கவே இல்லை. இந்த நாத்து வந்ததுல இருந்து நம்ம அத்தை கிழவி ரொம்ப ஓவரா தான் வேலையை வாங்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு 2 நாள் பார்ப்பேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு, எப்படியும் போறாவன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்குள்ள போய் செவனே உட்காந்துக்குவேன். மனுஷிய போட்டு ரொம்ப ஓவரா தான் வேலையை வாங்குறாவோ. மணி 9 ஆயிட்டு எப்படி கிடந்து உறங்குறா. இதுவே நான் உறங்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் என் மாமியா அடிச்சு அடிச்சு எழுப்பி விட்டுருக்கோம். அந்த போறாவல்ல எழுப்புறாவளா இல்லையான்னு பாப்போம். என் மாவ தூங்கும் போது பார்க்கையில என்ன அழகா இருக்கு. ஐயோ என் பிள்ளை எந்திரிச்சிட்டால. ஏமா டைம் என்ன ஆகுது? ஐயோ ஸ்வேதா என் தங்க பிள்ளை ஏம்டி இப்ப உடனே எந்திரிச்ச? 9 மணி தான் ஆகுது, நல்லா தூங்கு. இன்னொரு ஃபேன் வேணா வச்சு விட்டு போட்டா? சரி மேம். அடப்பாவி மாமியை கிளவி, நான் 6 மணிக்கு மேலே தூங்கினா மட்டும் வீட்டில் ஸ்ரீதேவி தங்காது, அது தங்காது, பணஞ்சு யாராதுங்கும். ஒரே புலம்பெல்லாம் புலம்பிட்டு கிடக்கிற கிளவி இப்போ அவன் அவளை மட்டும் 9 மணி வரைக்கும் தூங்க விடுது. தூங்குமா தூங்கு, நல்லா தூங்கு. எம்மா ஒரே வெளிச்சமா இருக்கு, கண்ணு கூசுதுமா. அந்த ஜன்னலை ஏதாச்சும் வச்சு மூடிட்டு போ. இரும்டி ஒரு துண்டு போட்டு மூடி விட்டுட்டு போறேன். அடப்பாவி அத்தை கிளவி, மருமவளுக்குனா ஒரு நியாயம், உன் மவளுக்குனா ஒரு நியாயமா? இரு இரு, 1 மாசம் இங்க தானே இருப்ப, பாத்துக்கிறேன்டி உனைய. ஐயோ அத்தை கிளவி வருது. எங்க ஹரி, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு. ஆமா, இன்னைக்கு 10th ரிசல்ட் வருதே. கீதாக்கா பையன் 10th தானே படிக்கிறான். என்ன மார்க் வாங்கியிருக்கான் கேட்டியா? அட ஆமால, இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்ல. நான் கேட்கல ஹரி, போய் தான் கேட்கணும். அப்படியா? சரி கேட்டு சொல்லு. சரி சின்ன பொண்ணு, நான் வரேன். ஸ்வேதாவை பாத்துக்கோ. ஆமா ஆமா, அவளை பாத்துக்கிறாக. அவ என்ன சின்ன நொல்லையா? என்ன சின்ன பொண்ணு, என்ன யோசிக்கிற? ஒன்னும் பேச மாட்டேங்கிற. பாத்துக்கிறேன் ஹரி, அவளைதான் பாத்துக்க உங்க அம்மா இருக்காங்களே. இருந்தாலும் முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால, அதனாலதான் சொல்றேன், பாத்துக்கோ. என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கி கொடு. ஜில்லு ஏதாச்சும் கேட்டானா எனக்கு கால் பண்ணு, நான் ஆபீஸ் முடிஞ்சு வரையில வாங்கிட்டு வரேன். ஓகே ஹரி, போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய். இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டா? முதல்ல போய் 4 முடியுமாவே என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம ஊர்ல வேற யார் 10ஆம் கிளாஸ் படிக்கா? துளசிக்கு தங்கச்சி என்ன படிக்கா? இப்பதானே 10க்கு போறா. விமாலக்கா மாவ 10ஆம் கிளாஸ் தானே படிக்கா, அங்க போய் கேட்கணும். வேற யாரு? வேற பக்கத்து தெருல 2 பையனும் இருக்கானுன்னு நினைக்கேன். எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிச்சுட்டு வர வேண்டியதான். இன்னைக்கு அதான் நம்ம வேலையே. ரிசல்ட் போட்டு இன்னும் மணி ஆயிட்டு, இன்னுமா உனக்கு வரல? இல்லப்பா, சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன, இன்னுமா உனக்கு சுத்திக்கிட்டே இருக்கும்? சுத்திட்டு தான்ப்பா இருக்கு. அது எப்படி சுத்துங்கிற? எதுலயாவது பெயில கீழ ஆயிட்டியா? அதான் சொல்லாம இருக்கியா? இல்லப்பா, உண்மைக்குமே காட்ட மாட்டுக்கு. யோ மனுஷா, உமருக்கு நல்ல வார்த்தையே வராதா? பிள்ளைய ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்கிறீ? என் மவன் நிறைய மார்க் வாங்குவான், 480க்கு மேலேயாவது எடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம மாவட்டத்திலேயே ஆளா வருவான் பாருங்க. வந்துட்டா இல்லையா? சுத்திக்கிட்டு தான்ப்பா இருக்கு. எல்லாரும் இப்பதான்ப்பா ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, அதான் சுத்திக்கிட்டே இருக்கு. சரில, மறுபடியும் போட்டு பாரு. இவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏங்க நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்றத பாரு. அவன் பெயில் ஆயிட்டா உங்களுக்கு தான் கேவலம், அசிங்கம். செத்த நேரம் வாய மூடு மனுஷா. நம்ம குடும்பத்திலேயே நம்ம சிவா தான் நிறைய மார்க் எடுப்பான். உங்க அத்தை மவ சரிதா அன்னைக்கு என்ன படம் காட்டினா, அவன் மவன் 400 மார்க் எடுத்ததுக்கு இன்னைக்கு என் மவன் நிறைய மார்க் எடுத்து அவகிட்ட போய் சொல்லி அவன் மூஞ்சில காரிய பூசுவேன் பாருங்க. அன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. ஆம்பளை பையன் படிக்க மாட்டான் வைக்க மாட்டேன்னு என் முன்னாடியே என் மவனை பத்தி என்ன பேச்சு பேசுனா, இன்னைக்கு இருக்குல்ல அவனுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மவன் நம்ம மூஞ்சில கரிய பூசாம இருந்தா சரிதான். அதெல்லாம் என் மவன் நிறைய மார்க் எடுத்து டாப்ல இருப்பான் பாருங்க. என்ன வந்துருச்சா? இப்படியே இருந்து கேட்டு கேட்டு எனக்கு பயத்துல யூரின் தான் வருது. கடவுளே அப்பா, பிள்ளையாரப்பா, என்னைய எப்படியாவது பாஸ் ஆக்கி விட்டு 5 சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிரணும். 5 பாடத்துலயும் எப்படியாவது பாஸ் ஆயிட்டோம்னா நான் சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துட்டு வந்து உனக்கு வேடல போடுறேன். பிள்ளையாரப்பா, என்னைய காப்பாத்திரு, கை விட்டுறாத. இங்கிலீஷ்ல 95க்கு மேல வந்துரும்ல சிவா? என்னம்மா கேட்ட? அதான்ல, இங்கிலீஷ்ல 95க்கு மேல வந்துரும்ல? வந்துரும். கடவுளே, இவங்க கிட்ட சிக்குனா என்னைய கொன்னுருவாங்க.
அதனால தயவு பண்ணி இங்கிலீஷ்ல வெறும் ஒரு 35 மார்க் எனக்கு போட்டு விட்டு பாஸ் ஆக்கி விட்டுருப்பா. இவங்க இப்படிலாம் கேட்க கேட்க எனக்கு இந்த உலகமே சுத்துற மாதிரி இருக்கே. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஐ எழுதிட்டேன், போயம் எழுதியிருக்கேன், 2 கொஸ்டின் ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். கடவுளே, வேற கிராமர்லாம் தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? மெதுவா பாருல, அவசரம் இல்ல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். கணக்குல 100க்கு 100 வாங்கிருவல்ல. ஏன்னா கணக்குக்குனே தனியா டியூஷன் போனேன், அதான் கேக்கேன். ஆ, கணக்குல 100 தானம்மா. வாங்கிருவேன். என்ன சுத்திக்கிட்டே இருக்கு? ஆபீஸ்க்கு வேற எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வந்துச்சா இல்லையா? இல்ல கூட நான் பாக்கேன். இல்லப்பா, இன்னும் வரல. எல்லாரும் ஒரே நேரத்துல பாக்குறதுனால எனக்கு இப்படி காட்டிட்டு இருக்கும். அட மனுஷ பிள்ளைய போட்டு மிரட்டாதீங்க, இருங்க பாப்போம். நம்ம புள்ள நம்மளுக்கு பெருமை சேர்க்க போறான், போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, வீட்டுக்கு யாராச்சும் பள்ளிக்கூடத்துல இருந்து புசுக்குன்னு வந்துட்டாவனா என்ன செய்யறது? வீடெல்லாம் நல்லா கிளீனரா வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால் பாக்கெட் வேற வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன். லட்டு வாங்கி வச்சிருக்கேன். மாறி பத்தலன்னா பாத்துக்கலாம். ஆமா, லட்டு வாங்கி வச்சிருக்கியா? யார கேட்டு இதெல்லாம் வாங்கின? யார கேட்கணும்? என் மவன் நிறைய மார்க் எடுத்ததை ஊர் பூரா சொல்ல வேண்டாமா? வெறும்னாவா போய் சொல்ல? லட்டு கொடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவேன். பெருமையா இருக்கும்ல எனக்கு. அதுக்கு முதல்ல அவன் மார்க் எடுக்கணுமே. கீதாக்கா, சின்ன பொண்ணு சத்தங்கக்கு. உள்ள வா சின்ன பொண்ணு. என்ன சிவா, ரிசல்ட் பார்த்தாச்சா? மார்க் என்ன? சுத்திக்கிட்டே இருக்குதே, இன்னும் பார்க்கல. வா சின்ன பொண்ணு, வா இங்க வந்து இரி. மார்க்க தான் பாக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கோம். அந்த பையனுக்கு என்னமோ நெட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். இன்னும் மார்க் காட்ட மாட்டேக்கு. சிவா, மார்க் எம்பிட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். இருட்டி, இப்ப வந்துரும் பாப்போம். என்ன நாலு முடி, அந்த அண்ணன் வேறப்பா உட்காந்துருக்காவ, வேலைக்கு போலையா? நான் தான் சின்ன பொண்ணு, அவனுக்கு மார்க் தெரிஞ்சுட்டு போங்கன்னு இருத்தி வச்சிருக்கேன். ஏன் அவன் பரீட்சைக்கு நல்லா படிச்சான், உன்கிட்ட சொன்னோம்ல. ஆமாக்கா, அதான் தெரியுமே. அதான் டி, எப்படி 480 கிட்டலாம் வந்துருவான். அதான் அந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடணும்ல. குடும்பத்தோட இருந்து கொண்டாடினா தானே நல்லா இருக்கும். அதான் இருத்தி வச்சிருக்கேன். சரி. முருகா, மாரியாத்தா, காளியாத்தா, முப்பாத்தா, செல்லாத்தா, என் மார்க்க கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க. ஐயோ அப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியல. யாரு நாலு முடி? சொந்தக்காரவி தான் சின்ன பொண்ணு. காலையில இருந்து ஒரே போனு. ரிசல்ட் பார்த்தாதான் நம்ம போன் பண்ணி சொல்லுவோம்ல. அதுக்குள்ளேயும் என்ன அவசரங்கிற? ரிசல்ட்டே இப்பதான் வந்திருக்கு, அதுக்குள்ளேயும் காலையில இருந்து 78 போன் பண்ணியாச்சு. நம்மளை விட அவியதான் ரொம்ப ஆர்வமா இருக்காவோ. என்ன இன்னுமா உனக்கு சுத்துது? பார்த்தாச்சா இப்படி? இல்லனா பொய் சொல்லிட்டு அலையிறியா? பொய்யெல்லாம் சொல்லலப்பா, பார்த்துட்டு தான் இருக்கேன். காட்டிரு. ஏ கீதா, வாங்க அம்பச்சிக்கா. என்ன மர்மவனே, மார்க் பார்த்தாச்சா? இல்லத்தே, பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் காட்ட மாட்டுக்கு. இன்னுமா பார்க்கல? அதான் ரிசல்ட் விட்டு 1/2 மணி நேரம் ஆயிட்டே. இல்லத்தே, சுத்திக்கிட்டே இருக்கு. சரிப்பா, மெதுவா பாருங்க. எம்மா, ரிசல்ட் வந்துட்டு. எம்மா, என் பிள்ளை சிரிக்கிறத பார்த்தாலே நிறைய மார்க் வாங்கிருப்பான் போலயே. எம்மா, நான் எல்லா பாடத்துலயும் பாஸ். மார்க் எப்படி எடுத்திருக்க காட்டு பாக்கும். பரவாயில்ல, பாஸ் ஆயிட்டான், சந்தோஷம். எம்மா, நான் பாஸ் ஆனதே பெருசு, மார்க் கொஞ்சம் குறைவு தான், பாத்துக்க. எக்க, எனக்கும் காட்டுங்க. எம்மா, எனக்கும் காட்டுங்க மார்க் பாக்கட்டு. என்னது 284? இல்ல, என்ன இவ்வளவு குறைவா மார்க் எடுத்திருக்க? எம்மா, நான் இது எடுத்ததே பெருசுமா. என்னது பெருசு? ஒவ்வொரு பிள்ளையும் 500க்கு 500 எடுத்துட்டு அலையுது. நீ என்னன்னா 284 எடுத்திருக்க? என்னெல்லாம் படிச்ச நீ? என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ஒரு 350க்கு மேலேயாவது எடுக்க வேண்டாமா? என்ன மார்க் இது? 300 தொடலையே. என்னத்தை தான் படிச்சு கிழிச்சானோ. 50,000 60,000 ஃபீஸை கட்டி இவ்வளவுதான் மார்க் வந்திருக்கு. என்னத்த சொல்ல? நான் கிளம்புற வேலைக்கு. 1 லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதை காய்ச்சி உன் தலையில ஊத்திக்க. ஏல, இதுக்குதான் இப்படி விழுந்து விழுந்து படிச்சியோ? என்னெல்லாம் மார்க் எடுத்திருக்க? இப்படி என் மூஞ்சில கரிய பூசிட்டியே. என்ன மார்க் எடுத்துக்க? இதை எப்படி நான் வெளியில சொல்லுவேன்? இப்படி என் மார்க்க வாங்குறியே. கீத வீட்டு பிள்ளைய அடிக்காத. இந்த மார்க்க வச்சுக்கிட்டு வெளியில தலை காட்ட முடியுமா? என் மானத்தையே வாங்கிட்டானே. எம்மா, நாளா பாஸ் ஆனதே பெருசுமா, என்னை விடு. கீதா, அடிக்கிறத நிறுத்து. அவனுக்கு முடிஞ்சதான் அவன் படிச்சிருக்கான். என் 4 முடி விடுங்க. எவ்வளவு குறைவா மார்க் வாங்கியிருக்கா, வெளியில தலை காட்ட முடியுமா? இந்த மார்க்க போய் எப்படி சொல்லுவேன்? உன் பிள்ளைய அடுத்த பிள்ளைகள் கூட ஒப்பிடாத கீதா. அவனால முடிஞ்சதா அவன் படிச்சு எழுதியிருக்கான்.
எல்லா பாடத்துலயும் பாஸ் ஆயிட்டான், நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கான். ஆமா 4 முடி மவன் தான் எல்லா பாடத்துலயும் பாஸ் ஆயிட்டான். அடுத்த கிளாஸுக்கு போறான். வீடுங்க. உங்களுக்கு என்ன அம்பச்சக்கா, நீங்க பேச வேண்டியதுதான். உங்க 2 மாளுவலும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்காளுவோ, அதனால நீங்க பேசுறீங்க. குறைவா மார்க் எடுத்தாதான் தெரியும் அந்த வேதனை. என்ன 4 முடி சொல்றீங்க? அடுத்த பிள்ளைகள் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை நல்லா படிக்காது. அதுவளுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதை வச்சுதான் முன்னேறணும். மார்க் என்ன பெரிய மார்க்கு? ஆமா கீதா, வீடு ஆம்பளை பையன் போட்டு இப்படி அடிக்காத. அவனுக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அவன் பாஸ் ஆயிட்டான்னு எவ்வளவு சந்தோஷமா சொன்னான். சேகர் என்னன்னா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு போறான், நீ என்னன்னா இந்த சின்ன பையனை போட்டு இப்படி ஆடி ஆடின்னு அடிக்கியே. பாவம், அவனுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படும். இப்படிலாம் பண்ணாதீங்க. அவன் எழுதியிருக்கத்தக்கன மார்க் கிடைச்சிருக்கு, பாஸ் ஆயிட்டா நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். மேற்கொண்டு அவனுக்கு ஏத்த மாதிரி என்ன படிக்க வைக்க முடியும், ஏதோ அவனுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்து சேர்த்து விடுங்க. போட்டு மார்க்குன்னு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இருந்தாலும் இம்புட்டு பீஸு கட்டி என்னக்கா பிரயோஜனம்? மார்க் இல்லையே. ஐயோ, இப்பதான் சொன்னேன் மார்க்கை பத்தி பேசாதன்னு. அவன் நல்லா படிச்சு நல்லா முன்னேறுவான். நீ வேணா பாரு, அந்த பையன் பெரிய ஆளா வருவான். போட்டு மார்க்குன்னு அந்த பையனை அடிச்சா மார்க் வந்துருமா? ஏல சிவா, நீ அழாத, உள்ள போ. உன் கூட சுத்தின பயிரோட எவ்வளவு மார்க் எடுத்துக்கானு பார்த்து இப்ப என்கிட்ட சொல்லணும். எங்க உள்ள ஓடுற? அவ சொன்னா ஓடிடுவியோ? அம்மா, அவங்க நம்பர்லாம் தெரியாதுமா. கால் பண்ணி வேணா கேட்டு சொல்றேன். ஏ அப்பா, இவ விட மாட்டா போலயே. ஏ கீதா, யாரு என்ன மார்க் எடுத்துட்டு போட்டும் வீடு. அந்த பையனை படி இப்படி நோடிக்கிட்டே இருக்காத. எவ்வளவு வேதனையா போச்சு தெரியுமாக்கா? அட விடுங்கக்கா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். அந்த பையன் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு பண்ணாத கீதா. ஏதோ அவனால ஏண்டதை எடுத்திருக்கான். எல்லா பிள்ளைகளும் 450க்கு மேலதான் எடுக்கணும், 500 தான் எடுக்கணும்னா முடியுமா? அதானே, ரொம்பதாமா ஆசைப்படுறாவோ. ஆமா, அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு கிடக்காத. நான் போறேன் சின்ன பொண்ணு, நீ பாத்துக்க. எங்கக்கா போறீங்க? ஏட்டி, நான் அடுப்புல ஒலைய போட்டு வந்தேன், போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். இருங்க நல்லமுடி, தண்ணி எடுத்துட்டு வரட்டா? ஒண்ணு வேணாம் சின்ன பொண்ணு. என்னென்ன கனவுலாம் கண்டேன், எல்லாத்தையும் இந்த பையன் குழி தோண்டி புதைச்சிட்டானே. அட 4 முடி விடுங்க. அட போட்டி, சொந்தக்கார விளையாட்டெல்லாம் நல்ல பெருமையா சொல்லணும். ஏன் அவன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாம் மண்ணா போச்சு. யாரு மார்க் கேட்டாலும் 450 எடுத்திருக்கான், 460 எடுத்திருக்கான்னு சொல்லுங்கக்கா. சும்மா அடிச்சு விடுங்க. கேக்குறவெல்லாம் என்ன மார்க் சரியா வந்து பார்க்க போறாவோ? அதானே, இப்படி கூட சொல்லலாம். என்ன கேக்குறவனா மார்க் சீட்டியா வந்து கேட்க போறாவோ? ஆமா நல்லமுடி, சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுங்க. யாரு கேட்க போறா? காசா பணமா? சும்மா உருட்டி விடுங்க. பெசாட்டி ரீவேல்யூஷன் பண்ணா என்ன? எவ்வளவு சரியா திருத்தாதவன் தான் என் மவ மார்க் பூரா குறைச்சு போட்டிருக்கான்னு நினைக்கேன். ஆமா நல்லமுடி, பெசாட்டி அப்படி பண்ணுங்க. எம்மா, என்னல? எம்மா, ரீவேல்யூஷன்லாம் போட்டுறாதம்மா. அப்புறம் எனக்கு பெயில் போட்டுருவாவோ. யாரோ புண்ணியவான் கடவுளா பார்த்து 35 மார்க் போட்டிருக்கான். அதுலயும் மண்ணலி போட்டுறாதம்மா, மார்க்க குறைச்சி விட்டுருவாவோ. உனைய பார்க்கையில ஆத்திரமா வருதுல. ஒழுங்கா உள்ள ஓடிரு. 2 நாளைக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத. வர கோவத்துக்கு கொண்டு போட்டுருவேன் போல. கோவத்தை முதல்ல குறைங்க நல்லமுடி. வாங்க அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். பாரு சின்ன பொண்ணு, என்னால முடியல. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே தமிழ 35 மார்க் எடுத்திருக்கான். ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான். இவனை என்னத்த சொல்ல, வெறும் வெக்கக்கேடா இருக்கு. அட விடுங்க நல்லமுடி, வாங்க அப்படியே காத்தாட வெளியில போயிட்டு வருவோம். ஏமாவே நீட்டுல பரீட்சை எழுதி டாக்டர் ஆயிருவான்னு நினைச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த மேக்ஸ் பயாலஜி குரூப்பும் எடுக்க முடியாது, இவன் டாக்டரும் ஆக முடியாது. என் டாக்டர் கனவை இப்படி மண்ணாக்கி போட்டானே. அட புலம்பாம போங்கம்மா, நீங்க படிச்சு டாக்டர் ஆயிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு ஒரு கனவை வச்சுக்கிட்டு அந்த கனவை நோக்கி ஓட சொல்ல வேண்டியது பிள்ளையில. பாவம், சின்ன பிள்ளைகள்கிட்ட அந்த கனவை பூரா திணிக்க வேண்டியது. அதை செய்யி, இதை செய்யி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடுன்னு. ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அது மேல திணிச்சுக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான் பாவம். இந்த சிவா பையல மலை போல நம்பினே, இப்படி கவுத்தி புட்டானே. விடுங்க நாளமுடி. என்ன இருந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியல சின்ன பொண்ணு. ஒத்தைக்கு ஒத்த மாவனை வச்சிருக்கேன். அந்த பையன் இவ்வளவு குறைவா மார்க் எடுத்திருக்கான் பாரேன். பெருமையா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டான். போனி யார் அடிக்க நாளமுடி, எடுத்து பேசுங்க. என் மைனிக்காரிக்கு பெரியம்மா பிள்ளைக்கு தங்கச்சி. காலையில இருந்து ஒவ்வொருத்தரா போன் பண்ணிட்டே இருக்காவம்மா. ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. சும்மா நிறைய மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லுங்க, என்ன ஆயிர போகுது. இப்படியே விட்டா நம்ம உசுர வாங்குவாவோ. இரு சின்ன பொண்ணு. ஹலோ கீதா மைனியோ?
ஆமாம்மா கீதா மைனி தான், சொல்லுங்க. என்னைய யாருன்னு தெரியுதா? யாரானாலும் இருந்துட்டு போங்க, என்ன விஷயம்? என்ன மைனியோ என்னைய தெரியலையா? அட தெரியுதுமா, நம்பர்லாம் பதிஞ்சுதான் வச்சிருக்கேன். சிவாக்கு மார்க் எம்பிட்டு? மார்க் தானே தெரிஞ்சுக்கணும். உங்க போன்ல ஜிபே இருக்கா? அதெல்லாம் இருக்கு மைனி. இந்த காலத்துல ஜிபே இல்லாம இருக்க முடியுமா? ஆமாமா அது சரிதான். ஒரு பாடத்துக்குள்ள மார்க் தெரிஞ்சுக்கணும்னா 500 ரூபாய் போட்டு விடுங்க. 5 பாடத்துக்கு மார்க் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3000 ரூபாய் போட்டு விட்டுருங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா, நீ அனுப்பி விட்டனா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவேம்மா. அடுத்து என் மவன் என்ன குரூப் எடுக்க போறான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 20000 போட்டு விட்டுருமா. ஏன்னா மேல் படிப்புக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. நாங்க எதுக்கு போட்டு விடணும்? இது நல்லா இருக்கே கதை. ஒரு மார்க் கேட்டா ரூபா போட்டு விட சொல்றாவளே. நாங்க எங்க கேட்கணுமோ அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போன வைங்க. நீ தானே போன் பண்ண, போன் பண்ணிட்டு என்னைய வையுங்க. போடு, சூப்பர் கீதாக்கா. இனிமே மார்க் கேட்டு எவ்வளவு போன் அடிப்பாங்க? அதானே. இனிமே யாரு போன் போட்டு மார்க் கேட்டாலும் ரூபா கேட்டுருவோம்ல. போடு போடு, 4 முடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.